அஜித்குமார் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய சிபிஐ அதிகாரிகள் காட்சிகளை அடிப்படையாக வைத்து அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மற்றும் அவருடன் பணிபுரியும் சக ஊழியர்களுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விசாரணையின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படும் புகார்தாரரான நிகிதா மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான நிலையில் அவரிடமும் இன்று சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் வீட்டின் இடதுபுறம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு சம்பவம் நடந்த நாளும் அதற்கு முந்தைய நாளும் ஆராய்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மற்றும் அவரது சக ஊழியர்கள் வினோத்குமார், பிரவீன்குமார் ஆகியோர் சிபிஐ அதிகாரிகளால் அழைக்கப்பட்டு அவர்களிடம் சிசிடிவி காட்சிகள் காண்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டார். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்காக 72,743 மாணவிகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 29,680 மாணவர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வில் பங்கேற்க போலி ஆவணம் மூலம் 25 பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன்னதாக 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 5 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்ததில் இன்னும் ஒரு கூடுதலான 5 மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியத்தில் தவறான முகவரியை கொடுத்து போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பாவந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் ரிஷிவந்தியத்தில் நகை அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று சீதேவி கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி என்பவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு 4 கிராம் எடை கொண்ட தங்க மோதிரத்தை அடகு வைத்து 22,000 பணத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஐயனார் அந்த மோதிரத்தை அடகு வைத்து கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் வங்கிக்கு எடுத்து சென்றுள்ளார். அங்கு ஊழியர்கள் மோதிரத்தை சோதனை செய்தபோது போலி மோதிரம் என்று தெரியவந்தது. இதனால் பதற்றமடைந்த ஐயனார் சீதேவி கிராமத்திற்கு சென்று அடகு வைத்த சாந்தி என்பவர் குறித்து விசாரித்த போது அந்த முகவரி தவறானது என தெரியவந்தது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் அடகு கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் சாந்தியை போலீசார் தேடிப்பிடித்து கைது செய்தனர். மேலும் அந்த பெண்ணிடம் விசாரணை செய்தபோது அவர் தருமபுரி மாவட்டம் தோமலநள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி சாந்தி என்பது விசாரணையில் தெரியவந்தது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடை வாடகை கேட்ட உரிமையாளரின் வீட்டில் நாட்டு வெடி மற்றும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள எக்ஸ்போ சிட்டி பகுதியில் வசித்து வரும் பாண்டியராஜன் என்பவருக்கு திண்டுக்கல் திருச்சி சாலையில் கறிக்கடை ஒன்று உள்ளது. வயது மூப்பு காரணமாக கறிக்கடையை தனது உறவினரான நாகபாண்டி என்பவருக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு வாடகைக்கு கொடுத்துள்ளார். இந்நிலையில் நாகபாண்டி கடந்த 5 வருடங்களாக கடைக்கு வாடகை பணம் கொடுக்காமல் இருந்து வந்த நிலையில் கடையை காலி செய்யுமாறு பாண்டியராஜன் நாகபாண்டியிடம் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு நாகபாண்டி முகமூடி அணித்துக் கொண்டு பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள பாண்டியராஜன் வீட்டிற்கு வந்து சமையல் அறைக்குள் நாட்டு வெடி மற்றும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். அப்போது வெடிசத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதை பார்த்து நாகபாண்டி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக பாண்டியராஜன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகபாண்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் நாகபாண்டியை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என மிரட்டல் விடுத்ததாக பாண்டியராஜன் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். நான் உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், சரியாக அடுக்கலை. அப்புறம் 2வது கோயிலில் வந்து தகராறு பண்ணவும், கோயிலில் அங்கே 100க்கு ஃபோன் பண்ணவும் போலீஸ் எல்லாம் வந்தாங்க. வரவும் அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வச்சு அவனை வச்சு பேசி ஒன்று கடையை கொடு, இல்லை வாடகை கொடு, எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது, அவர் கடையை அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. சொல்லி அவனை வான் பண்ணி அனுப்புனாங்க. அவ்வளோதான். அப்புறம் கடையை நான் கேட்குற 2 மாதம் ஆச்சு, என்னப்பான்னு கேட்கும்போது உனக்கு கடையாக கொடுப்பேன், உன்னை உயிரோடு விட்டா தானே உன் குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து வெடிகுண்டை போட்டு பெட்ரோல் குண்டை போட்டு சிசிடிவிலலாம் வந்தது போனது எல்லாம் வண்டி கார் மேலே வெடிகுண்டெல்லாம் போட்டு வெடிக்காமல் ஓடிட்டான். மற்றது விட்டு
அப்படியே ஓடாமல் எந்திரிச்சு எல்லோரும் வெளியே வரவும் ஏற்ற வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து அவங்க வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த தீயெல்லாம் அணைச்சி அப்புறமேல் இது பண்ணாங்க. போலீஸ்காரங்க அப்புறம் வந்துட்டாங்க. சரி காலையில் வாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவனை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு பேசும்போது அவனை கூப்பிட்டு போகும்போது என்னை போலீஸில் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டு வந்து பாரு 15 நாளில் வந்துடுவேன், நான் வந்தேன்னு அப்புறம் பாரு என்ன செய்கிறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்னை மிரட்டிட்டு. கோவில்பட்டியில் நள்ளிரவில் மோதிக்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினர் 6 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் முறையாக இதுவரைக்கும் பொறுப்புகள் அறிவிக்கப்படாமல் உள்ளது. இதனால் அக்கட்சி நிர்வாகிகள் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவி தொடர்பாக கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமங்கலி ராஜா என்பவர் தலைமையிலான அணியினருக்கும் சுரேஷ் என்பவர் தலைமையிலான அணியினருக்கும் இடையே பிரச்சினை நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் சுமங்கலி ராஜா அணியைச் சேர்ந்த மனோஜ் என்பவர் சுரேஷ் பற்றியும் சுரேஷ் மீது உள்ள வழக்குகள் பற்றியும் வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்து சுரேஷ் மனோஜ் வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினரும் நள்ளிரவில் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சுமங்கலி ராஜா தரப்பில் அவர் உட்பட 3 பேரும், சுரேஷ் தரப்பில் சுரேஷ் உட்பட 3 பேரும் காயமடைந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் இரு தரப்பிடமும் புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகை தருவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டியளித்துள்ளார். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் சர்வதேச சதுப்பு நில சூழல் அமைப்பு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சென்னை அடையாறு முகத்வாரத்தில் பங்கேற்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு அலையாத்தி தோட்டம் எழுப்புவதல் நிகழ்வை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அடையார் முகத்துவாரத்தில் அலையாத்தி காடுகளை உருவாக்கும் நோக்கில் அதற்கான மரக்கன்றுகள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் கடலோரங்களில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் கடல் அரிப்புகளை தடுக்க இது உறுதுணையாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ராஜேந்திர சோழனின் கடல் கடந்த படையெடுப்பின் 1000வது ஆண்டை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தர உள்ளார் என்றும் இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்துள்ள பெருமையாகும் என்றார். கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கே தெரியும், அது ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகர். அவன் ஜெயஸ்தம்பங்களை உருவாக்குவதைப் போல ஒரு ஜலஸ்தம்பம் என்கின்ற வகையில் அங்கே பொன்னேரி என்ற இப்போது அழைக்கப்படக்கூடிய ஏரி அவருடைய காலத்தில் சோழ கங்கம் என்று அழைக்கப்பட்டது. காரணம் இந்த ஏரியை வெற்றி வைத்ததற்கு பிறகு கங்கையினுடைய வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நாடுகளிலிருந்து வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நீரை அதில் ஊற்றி அதை சோழ கங்கம் என்று அவர் அழைத்தார்கள். இப்போது பொன்னேரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏரி ஏறத்தாழ 700 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. அந்த ஏரியினுடைய பாசன பரப்பு ஏறத்தாழ 1374 ஏக்கராக இருக்கிறது. அந்த பாசன பகுதிகளுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பயன் தரத்தக்க அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு பயன் தரத்தக்க அதே சமயத்தில் அங்கே அந்த ஏரியையும் ஒரு பெரிய சுற்றுலா மையமாகவும் உருவாக்குவதற்காக 19 கோடி 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் அந்த ஏரியினுடைய புனரமைப்புக்காக அதனுடைய மதகுகள், வரத்துக்கால்வாய்கள், பெருநீர் வடிகால் கால்வாய்களை சீரமைப்பதற்காக தந்திருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம், பிச்சானூர், அதே மாதிரி குருவாலப்பர் கோயில், ஆயுதக்களம், உட்கடை போன்ற இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பாசன நிலங்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாபெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனுடைய கடாரம் படையெடுப்பு, அவனுடைய கடல் கடந்த படையெடுப்புகளுடைய 1000வது ஆண்டு விழாவை குறிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். பிரதமர் மோடி பயண திட்டம் என்ன என்பது முறையாக தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அது கிடைத்த பிறகுதான் பிரதமர் மோடியை சந்திப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் நீங்கள் போடுகிறீர்கள் என்று நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை கூறி சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. 10 மார்க்குகளுக்கு எவ்வளவு மார்க் திமுக அரசுக்கு மக்கள் கொடுக்கின்றனர் என்று அறிவதற்காக அதிமுக சார்பில் புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் விழா புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார்.
அப்பொழுது பேசிய அவர், பிரதமர் மோடி பயணத்திட்டம் என்பது முறையாக தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அது கிடைத்த பிறகேதான் பிரதமர் மோடியை சந்திப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மேலும் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு திமுக ஆட்சியில் மரியாதை இல்லை என்று கூறிய அவர், நேர்மையாக பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசாக திமுக அரசு கொடுக்கிறது என்று வன்மையாக கண்டனத்துக்குரியது என்று சாடி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசியவர், டிடிவி தினகரன் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பதாக கூறி வருகிறார் என்றும் தாங்கள் கூறவில்லை என்றும் தாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளோம் என்று மறுப்பு தெரிவித்தார். பண்ருட்டி அருகே அரசு மருத்துவர் வீட்டில் 120 பவுன் தங்க நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் துணிகர கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியை சார்ந்தவர் ராஜா. இவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் முன்பக்க கதவை உடைத்து 120 பவுன் தங்க நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வீட்டின் உரிமையாளர் நகை மற்றும் ரொக்கம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்து காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரடி விசாரணை மேற்கொண்டார். மேலும் இச்சம்பவ இடத்தில் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களும் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் அவ்வழியாக வந்த டிராக்டர் தலையில் ஏறி இறங்கியதால் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை ஆதம்பாக்கத்தில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஆதம்பாக்கம் ASK நகர் திருப்புமுனையில் இருந்து வெளியே வந்து கக்கன் நகர் பிரதான சாலை நோக்கி திரும்ப முயன்றுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவின் மீது மோதி நிலைத்தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்பொழுது தண்ணீரை ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த டிராக்டர் ஒன்று அவரின் மீது ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து டிராக்டர் ஓட்டி வந்த ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டமில்லாமல் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத வகையில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை அமைந்திருப்பதாக ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். கோவையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், திட்டமில்லாமல் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை அமைந்திருக்கிறது என்றும் முரண்பாடுகள் குழப்பங்கள் மிகுந்த கூட்டணி அதிமுக கூட்டணி என்பதற்கு அமித்ஷா மற்றும் பழனிசாமி பேச்சுகளும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று விமர்சித்து பேசினார். மேலும் கூட்டணி ஆட்சி என்பது தமிழக மக்கள் இதுவரை விரும்பாத பார்முலாவாக உள்ளது என்று விளக்கமளித்து பேசினார். மதிமுக சார்பில் மல்லை சத்யா, நாஞ்சில் சம்பத், பஹீர் ஆகியோர் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதிமுக கட்சி தலைவர், கட்சி கொடி ஆகியவற்றிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியதாக கூறி மல்லை சத்யா உள்ளிட்ட 4 பேர் மீது மதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவினர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மதிமுக மாநில சட்டத்துறை செயலாளர் அரசு அமல்ராஜ், சூரி நந்தகோபால் உள்ளிட்டோர் புகார் மனுவை டிஜிபி அலுவலகத்தில் அளித்தனர். புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக மாநில சட்டத்துறை செயலாளர் அரசு அமல்ராஜ், கடந்த சில நாட்களாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை வைகோவையும் வன்மத்தோடு பேசி வருவதாகவும், அவமானமாக பேசிய நாஞ்சில் சம்பத் மீதும், வல்லம் நசீர் மீதும், திருப்பூர் துரைசாமி மீதும், மல்லை சத்யா மீதும் தாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். தேவையில்லாமல் வன்மம் குறித்து அவர்களை அவமானமாக பேசிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீதும், வல்லம் பஷீர் அவர்கள் மீதும், திருப்பூர் துரைசாமி அவர்கள் மீதும், மல்லை சத்யா அவர்கள் மீதும் நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் எங்கள் தலைவரையும், எங்கள் முதன்மை செயலாளரையும், இயக்கத்தையும், கழகத்தின் கொடியையும், நாங்கள் உயிராக மதிக்கின்ற கழகத்தின் கொடியையும் அவர்கள் அவமானப்படுத்துகின்ற சூழ்நிலையில் வன்மம் தெரிவித்து எங்களை வீணாக அவமானமாக பேசி வருகின்றார்கள். அவர்களுக்கு எங்களது முழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மீது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நாங்கள் ஆங்கங்கே உள்ள மாவட்ட கழகத்துடைய சட்டத்துறை சார்பாகவும்
புகார் கொடுத்துள்ளோம். அந்த புகார் மனுவின் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அந்த கயவர்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்களுடைய முதன்மைச் செயலாளர் மீதும் தெரிவித்த கருத்துக்களை யூடியூபில் சேனலிலிருந்து வெளியெடுக்க வேண்டும் என்றும் எங்களது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கும் அளவில் இன்றைக்கு நாங்கள் மாநில காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுக்க வந்துள்ளோம். நாங்கள் அந்த புகார் மனுவை கொடுத்த பிறகு மிக கண்டனத்தை எங்களது கட்சியின் மாநில சட்டத்துறையின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மேற்கு மற்றும் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிகளில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள கிராம சாலைகளை புதுப்பிக்க முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மாங்குப்பை, கொல்லப்பட்டி, சின்ன வெள்ளாளப்பட்டி ஆகிய ஊராட்சிகளிலும், காடையாம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கூக்குட்டப்பட்டி, நடுப்பட்டி, கொங்குப்பட்டி ஆகிய ஊராட்சிகளிலும், தாரமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட மானத்தாள், மல்லிக்குட்டை, அமரக்குந்தி ஊராட்சிகளிலும் பழுதடைந்த தார்ச்சாலைகளை புதுப்பிக்க பூமி பூஜை போடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். துணை முதல்வர் பதவியில் நான் இருக்கணுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நான் என்றும் எடப்பாடி அல்ல என்று அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தேன்பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்ட பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், மூத்த அமைச்சரும் திமுகவில் முக்கிய நபருமான துரைமுருகனுக்கு துணை முதல்வர் கொடுக்காமல் ஸ்டாலினின் மகன் உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்ததுதான் 4 ஆண்டு சாதனை என எடப்பாடி பேசி இருந்தது குறித்து கேட்டதற்கு, அந்த பதவியில் நான் இருப்பதா இல்லையா என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி அல்ல என்று சாடினார். அதே போல இப்ப ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிறாரு. சட்டசபையில அதிக தடவை இருந்தவரும் மூத்த அமைச்சர், பலமுறை திமுக கட்சிக்காக சிறைக்கு சென்றவர் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு, அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில நான் இருக்குதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை. நத்தம் அருகே திமுக பிரமுகரும் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரருமான முருகன் படுகொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவர் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக இருந்துள்ளார். மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் வரவு செலவு கணக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முருகனுக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்று 5 பேரிடம் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் இன்று கொலை வழக்கில் சம்பந்தமான 8 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 நபர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொடுங்கையூரில் பம்பிங் ஸ்டேஷன் பணியாளர்கள் 2 வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கொடுங்கையூர் RB நகர் பகுதியில் மாநகராட்சி பம்பிங் ஸ்டேஷன் இயங்கி வருகிறது. இந்த பம்பிங் நிலையத்தில் நேற்று இரவு பணியில் இருந்த மலர்மன்னன், உசேன் பாசா ஆகிய 2 இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி உள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த 2 மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கொடுங்கியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட ரித்தீஷ், கௌதம், டென்னிஸ் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மது மற்றும் கஞ்சா போதை அருந்த சென்றபொழுது கழிவு நீரேற்று நிலையத்தில் பம்பிங் ஸ்டேஷன் ஊழியர்களான மலர்மன்னன் மற்றும் உசேன் பாசா ஆகியோர் தரைக்குறவாக பேசியதால் ஆத்திரத்தில் கத்தியால் வெட்டியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திடீரென சாலையில் அரசு பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் போராட்டம் நடத்தியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அரசு பேருந்து மோதி ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 4 சிறுவர்களில்
இருவர் உயிரிழந்த வழக்கில் இந்த விபத்து தொடர்பாக பேருந்தை ஓட்டி வந்த ராஜேஷ் மீது மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து PMS, CITU, INTUC, ADP, LPF உட்பட தொழிற்சங்க ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மார்த்தாண்டம் குளித்துறை களியாக்காவிலை பகுதியில் நடுவழியில் பேருந்துகளை நிறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகிய நிலையில் மார்த்தாண்டம் DSP நல்லசிவம் தலைமையிலான போலீசார் போக்குவரத்து தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் இருந்து ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சாண்ட் கலவைகளை ஏற்றிக்கொண்டு சோக்காடி வழியாக ஜம்புத்து என்ற கிராமத்திற்கு டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. சோக்காடி கிராம நிர்வாக அலுவலகம் எதிரே ஜம்புத்து கிராமத்திற்கு செல்லும் சாலைகள் திரும்பும் பொழுது அங்குள்ள கழிவுநீர் கால்வாயின் மீது போடப்பட்டிருந்த சிமெண்ட் மூடி லாரியின் பாரம் தாங்காமல் உடைந்துள்ளது. இதனால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையோரம் நின்றிருந்த சோக்காடி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னம்மாள் மற்றும் புல்லன்கோட்டா என்ற பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகியோர் ஜல்லி மற்றும் எம்சான் கலவைகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் சோக்காடி பகுதியைச் சேர்ந்த பொன்னுங்கான் என்பவர் படுகாயமடைந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணகிரி டேம் போலீசார் இருவரது உடலையும் மீட்டு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் அருகே வனப்பகுதியில் மூதாட்டியின் சந்தேக மரணத்தால் உறவினர்கள் 4 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இளங்குண்ணி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரத்தினம் மனைவி புஷ்பா. இவர் கடந்த 18ஆம் தேதி தான் வளர்த்து வரும் மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்ற போது வீடு திரும்பாததால் பல இடங்களில் தேடியும் புஷ்பா கிடைக்காத நிலையில் நேற்று வனப்பகுதியில் புஷ்பா சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் அவர் அணிந்திருந்த தங்க நகை காணவில்லை என்பதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மேல்வங்கம் போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து மேல்செங்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பாக புஷ்பாவின் உறவினர்கள் 4 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் மாநகராட்சி பொது நிதியில் முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டிடங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட மலைக்கோட்டை வார்டு 13 தாயுமானவர் தெருவில் மாநகராட்சி பொது நிதி 19.40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய கட்டடம் மற்றும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி பல்நோக்கு அலுவலக பயன்பாட்டு கட்டடம் ஆகியவற்றை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், மண்டல குழு தலைவர் மு. மதிவாணன், மாமன்ற உறுப்பினர் மணிமேகலை ராஜபாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.